வணக்கம். 11ஆம் வகுப்பில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் நாலாவது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கில் மைனஸ் கொடுத்துருக்காங்க, நிரப்பு கணம். மைனஸ்னால் வித்தியாசம், டேஷ்னால் நிரப்பு கணம் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அனைத்து கணம் எடுத்துக்கணும். அனைத்து கணம் நம்மளாக எடுத்துக்கிறோம். 1 2 3 4. அடுத்து ஏங்கிற கணக்கு என்ன எடுத்துக்கிறோம், நம்ம 2 4ன்னு எடுத்துக்கிறோம். பிங்கிற கணக்கு 1 3ன்னு எடுத்துக்கிறோம். சிங்கிற கணக்கு 1 4ன்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? சி மைனஸ் பி மைனஸ் ஏ. மைனஸ்னால் என்ன அர்த்தம்? கழிக்கிறது. நம்ம சின்ன கிளாஸில் படித்த அதே மெத்தடாலஜி தான். கணங்களில் பொதுவானதை அழிச்சிட்டு மீதமுள்ளதை தான் எழுதுகிறோம். இப்போ பி மைனஸ் ஏன்னு இருக்குது. பி மைனஸ் ஏனா 1, 3 மைனஸ் ஏல என்ன இருக்குது? 2, 4. இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவானது ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போனா முதல் கணத்தில் உள்ள உறுப்புகளை மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்து சி மைனஸ் பி மைனஸ் ஏ. சி என்ன இருக்குது? 1, 4 மைனஸ் பி மைனஸ் ஏ 1, 3. இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவானது 1 இருக்குது. அந்த 1 ஃபஸ்ட்டு கணத்தில் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கணத்தில் மீது என்ன இருக்குது? 4. அதுதான் ஆன்சர். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சி வெட்டு ஏ யூனியன் சி வெட்டு பி டேஷ். ஃபஸ்ட்டு சி வெட்டு ஏ. சி வெட்டு ஏ. சி வெட்டு ஏனா சி வெட்டு ஏ என்ன இருக்குது? சிக்கும் ஏக்கும் பொதுவானது என்ன இருக்குது? 4. சிக்கும் ஏக்கும் பொதுவானது என்ன இருக்குது? 4. அடுத்து சி வெட்டு பி டேஷ். சி என்ன இருக்குது? 1 4 வெட்டு பி டேஷ்னா என்னது? பியில் இல்லாதது அனைத்து கணத்தில் என்ன இருக்குது? 2, 4. இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது? 4. ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது என்ன? சி வெட்டு ஏ யூனியன் சேர்ப்பு சி வெட்டு பி டேஷ். இந்த ரெண்டுலேயும் பொதுவானது என்ன இருக்குது? 4. அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கணிதம் செய்யும்போது நிதானமாக செஞ்சோம்னா நம்மளுக்கு தப்பே வர சான்ஸே இருக்காது. நன்றி.